இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து நல்லதெல்லாமே ஹைட் பண்ண பாக்குறாங்க அவங்க. இது தப்பு. எல்லாரும் ஏன்டா ஓட்டு போட்டோம்ன்னு யோசிக்கிறாங்க. அப்படி இப்படி சொல்லி இந்த கரண்ட் விஷயம்ன்னு சொல்லி, அத மறைக்கிறதுக்காகவே இவங்க பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் மறையுது. நம்ம கொஞ்சம் சில்லா இவங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்றது ஜாஸ்தி இருக்கணும்னு நெனைக்கிறேன். சும்மாவே ஆடுவானுங்க. ஆனா இப்ப நான் நெறைய புது ஐடி பாக்குறேன். நெறைய ஐடிஸ் இருக்கு. சின்ன சின்ன ஐடியா எப்படி என்னன்னு தெரியல. பயங்கரமா நெறைய ஐடிஸ் பாக்குறேன். அ இவங்க டிஆர்பி ராஜா கூடலாம் மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கும் போல இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம இன்னுமே வேலை பார்க்கணும் போல இருக்கு. அதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம். ம். இதுதான் சொல்றேன். அதாவது இவரு வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க செய்யாம விட்டதெல்லாம் இவர் செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறாருன்னு ஒரு காண்டு இருக்கத்தானே செய்யும். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். அ எங்க கண்ணு முன்னாடி நான் இங்க சரவணம்பட்டி ஏரியா உங்களுக்கு முதல்ல தெரியும். இங்க வந்து ஒரு டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் ம். கண்ணால பார்த்தேன் இந்த ஏரியால. சோ இந்த மாரி நெறைய சேஞ்சஸ் லைவ்ல இங்க நடக்குது. பட் அத யாரும் மக்கள் சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இவங்க பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணி ரொம்ப பண்றானுங்க. நம்மள ப்ரெஷர் பண்ணி அத ஸ்ப்ரெட் பண்ண விடாம பண்றாங்க. இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. இத்தன குவாரி க்ளோஸ் பண்ணதாகட்டும், இதுவாகட்டும். இப்ப பயிர் கடன் குடுத்துட்டு தள்ளுபடின்னா, அப்ப அவங்க யூஸ்ஃபுல்லா தானே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால எத்தன பேர் பயனடைஞ்சாங்கங்கிறத பேசுறத விட்டுட்டு, பண்ணாத விஷயத்த கொண்டு வராங்க. அதே மாரி அம்மா உணவகத்த திறந்தாரு. அத பத்தியும் ஒண்ணும் பெருசா வரல. அந்த மாதிரி இப்ப அவங்க ரொம்ப ரொம்ப இதுதான் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த அருண் போட்டதுக்கு நானே ஸ்ட்ரெஸ் ஆனேன். என்னடா இப்போ இவங்கள கொண்டு போய் போடுறாங்களே இது ஓகேயான்னு. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது தெரியாமயா இருக்கும். ஐ ட்ரஸ்ட் ஹிம். தளபதி நான் ட்ரஸ்ட் பண்றேன். இருந்தாலும் அவனால இவங்களுக்கு இப்ப வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிருமாங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது. பட் ஹி நோஸ் ஐ ஹோப். அதனால சோ வில் அவருக்கு பார்ப்போம். விட்டு தெரியுங்க. பார்ப்போம். ஆமா. இதுதான் நானும் சொன்னேன். ஏன்னா இந்த இதேதான் இடத்துல சொன்னோம் நம்ம. இருந்து எல்லா இஷ்யூ அடிமட்டத்துல இருந்து கருண் நாம யோசிக்கும் போது மேல இருந்து அவர் பாக்குற வியூ வேற. அவர் இடத்துல இல்ல, இருந்து இல்ல. அவரு பாக்குற இது எல்லா விஷயமும் நம்ம இதேதான். கண்ணுக்கு தெரியாது. ஹரி இதேதான் நடக்குது. எலக்ஷனுக்கு முன்னாடி இவரு எப்படிங்க போய் இது பண்ண முடியும்? நம்மள ஏடிஎம்கே கூட அவங்க பாருங்க அவங்கள கரூரப்ப இவ்ளோ ஹெல்ப் பண்றாங்க. நம்ம போய் அவங்க ம். கூட அலையன்ஸ் வைக்கணும். அவர் வீடியோ போடணும். வீடியோ போட்டு பேசணும். அ இதுக்கு வரமாட்டேங்கிறாரு, அங்க வரமாட்டேங்கிறாரு. எத்தன பேசியிருப்பாங்க. அவரு கரெக்ட்டா கிளீனா அப்படியே அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க வீட்ல. இன்னுமா அவருக்கு பொலிட்டிக்ஸ் தெரியலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி. அதே மாரி இன்னைக்கு மூவிஸ் பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு ஃபர்ஸ்ட் 5 ஷோ. இதுன்னா ஒவ்வொரு படத்துக்கு போய் பெர்மிஷன் வாங்குவாங்க. இவனுங்க புடிச்ச படமா இருந்தா ரெட் ஜெயின் தான் குடுப்பாங்க. மத்ததெல்லாம் குடுக்க மாட்டானுங்க. அதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு அதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் வெளிய வந்ததா? பல நியூஸ ஹைட் பண்றானுங்க. மத்ததுக்கு நாய்ஸ் அவுட் ஆமா பண்ணி. ஆமா. ஒரு ஒரு ஆ ரஜினி ஃபேன் கூட அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஒரு ஐடி நான் யாஹ்! பார்த்தேன். ரேண்டமா ஃபீட்ல அஃப்கோர்ஸ் வந்துச்சு. டிஎல்ல. கரெக்ட். என்னன்னா அதே போல நம்ம அதான். ஆளுங்களே சொல்றாங்க. அ இப்போ ஆக்ட்ரஸ்லாம் போய் பாக்குறாங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, லஞ்ச் டைம்ல தான் மீட் பண்ற மாரி இருக்கு. யூனியனா போறவங்க மட்டும் தான் ஆஃபீஸ் ரூம்ல வச்சு மீட் பண்றாங்க. இது கூட அவங்க பாக்காம நெறைய நம்ம ஆளுங்களே திட்டுறாங்க. அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் இது அவர் பண்ணுவாரு. இல்ல, சொல்லுவாரு இவரு கண்டிப்பா. மீட் பண்ண கூடாதுன்னு எதுவும் இல்லையே. அதுல என்ன தப்பு இல்ல. இருக்கு? என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து மக்களுக்கு இங்க பிரச்சனை இருக்காம். அவரு வந்து ஆக்டர மீட் பண்றது வந்து அவருக்கு வந்து தேவையான்னு ஏங்க, மக்கள் கேட்பாங்களாம். மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அவங்க நீங்க கொஞ்சம் அமைதியா முதல்ல இருங்க. ஒரு இது நான் மத்தவங்களுக்கு சொல்லல. டிஎம்கே ஆளுங்களுக்கு சொல்றேன். நம்ம ஆளுங்களுக்கு சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஆ, அமைதியா இருங்க எல்லாரும். நம்ம நல்லத மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஜாஸ்தியா. இல்ல, அவ்வளவுதான். முதல்ல நிவி அவங்க போட்டோ போஸ்ட் பண்றவங்க அந்த செலிபிரிட்டிஸ் போடும்போது அது என்னைக்கு எடுத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட். ஆமா. அதையே யோசிக்க மாட்றாங்க. சின்ன சின்ன விஷயம்தான். கன்ஃபார்ம். யா. இது என்ன அது காட்டுதுன்னா, வாய்ஸ் நீங்க கரெக்ட். அவர் மேல வைக்கிற நம்பிக்கை எந்த அளவு இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் இப்படி பண்ணக்கூடிய ஆளா இல்லையான்னு ஒரு கேள்வி நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கிட்டாலே நீங்க ட்ரிகர் ஆக மாட்டீங்க. இப்படி யாராவது கரெக்ட். செய்வாங்களா? ஆமா. வெளியிடுவாங்களா? அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது. அதுவும் இல்லாம அது வந்து விஜய் சார் சைடுல இருந்து, சிஎம் சார் சைடுல இருந்து வரலையே அந்த போட்டோ. அது அந்த செலிபிரிட்டி இல்ல. அவங்க வந்து அது அன்னைக்கு சிஎம் கூட. நடக்கல. அதுக்கு முதல் நாள் நடந்தது. அவனுங்களுக்கு அதுதான் தேவையில்லாம ஸ்ப்ரெட் சொல்றேன். பண்ணாங்க. கரெக்ட். நான் வந்து எங்க ஸ்டேட்டோட சிஎம் கூட போட்டோ எடுத்துக்கிட்டேங்கிற பெருமையை யாரா இருந்தாலும் நாள் கிழமெல்லாம் பார்க்காம தான் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சுத்தி நடக்கிற பிரச்சனை. நான் கண்டிப்பா. வந்து சிஎம் கூட எடுத்துக்கிட்டேன். இப்ப ஸ்டாலின் சார் சிஎம் இருக்கும்போது எடுத்திருந்தாலும் பல பேர் இதை ஷேர் பண்ணதான் செஞ்சிருப்பாங்க.
இல்லையா? அதுக்கெல்லாம் இதெல்லாம் இது வந்து வெறும் இவருங்கிற 100% ஒரே ரீசனுக்காக அதை மேக்னிஃபை பண்ணி பெருசு பண்ணி டைவர்ட் பண்ணி அவர் செஞ்ச நன்மைகளால பலன் அடைஞ்சவங்களுக்கு தெரியும்ல அவங்க பலன் அடைகிறாங்கன்னு. அவங்க நம்பி இவரை நம்பி ஓட்டு போட்டுனா திருப்பி இவர் சீமாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல சீமாக்க போறாங்க. அவ்வளவுதான். நல்லதை செஞ்சுட்டு பலன் எதிர்பார்க்காம போயிட்டே இருப்பாருங்க அவரு. அவரு அந்த நதி மாதிரி தான். அவர் சொன்ன மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு. நீங்க அவரை பத்தி கண்டிப்பா. நான் புகழும் இப்ப போதும் அவர் இப்ப ரியாக்ட் பண்ணல. எங்க வீட்ல அதான் இப்ப சொன்னேன். எங்க பேசும்போது வீட்ல ரியாக்ட் பண்றாரு. அங்க இந்த பக்கம் பேசும்போதெல்லாம் சூப்பரா பண்றாங்கன்னு தான் இருக்கு. இப்ப இவனுங்க இங்க வந்து கத்து கத்தி இவனுங்க பண்றதெல்லாம் வந்து இது இன்னுமே அவங்களுக்கு பேக் ஃபயர் தான். அத புரிஞ்சுக்காம இன்னும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது அவங்க தலையெழுத்து விடுங்க. அவங்களே இந்த இல்ல அது வதந்தி கூட நம்ம ஆளுங்களும் சேர்ந்துட்டு அது பண்றாங்க இல்லையா? அதுதான் அது கொஞ்சம் அவங்க வழக்கமா பண்றதுதாங்க. அவங்க கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, தலைவரே நான் உங்கள தப்பு பண்ணிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னதுதான் கரெக்ட்ன்னு வரப்போறாங்க. இது ஒண்ணும் புதுசெல்லாம் இல்ல. இதெல்லாம் 100%. வழக்கமா பார்த்துட்டே தானே இருக்கோம். 2.5 அதான் வருஷம் இவனுங்க பார்க்குறோம். மீடியால ரொம்ப சீரியஸா இறங்குறாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம ஐடி விங் என்ன நடக்குது தெரியல. கல் இல்ல, டிஸ்மேண்டில் இல்ல. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டாங்களா என்னன்னு இல்ல, இல்ல, இல்ல. இல்ல நிவி. ஆக்சுவலா அத நான் எல்லாருக்கும் சொல்லிர்றேன். இப்போதைக்கு சில விஷயங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்லாம் நடக்கும். எந்த இதா இருந்தாலும் புதுசா ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ஐடி விங்கோட யூசேஜ் வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும்ன்ட்டு ஒரு டிஸ்கஷனு, ஆலோசனைலாம் நடக்கும்ல கட்சிக்குள்ள. இப்ப கட்சி பணிய ஓகே. வந்து கொஞ்சம் ஹோல்டுல போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப கட்சிக்கு வந்து அவசரம் தேவை கிடையாது. மக்கள் தேவை இருக்கு. கவர்னன்ஸ்ல தான் அதிகம் ஃபோக்கஸ் போடுறாங்க. எல்லாரும் இங்க பிஸியா இருக்காங்க. அதுக்காக இத அம்போன்னு விட்டுற மாட்டாங்க. அதுக்கான தேவை வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகணும்ல. இப்ப ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ் இந்த ஆமா. கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு கட்சியோட இதை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஃபோக்கஸ் திரும்ப இருக்கு. வேலை போயிட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு வெளியே தெரியல. அவ்வளவுதான். அவங்க கொஞ்சம் பேக் எண்ட்ல கண்டிப்பா. வந்து வேலை போகுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் பாத்தீங்கல்ல, சீமானுக்கு பதில் சொல்லியிருந்தாங்களே அந்த போலீஸ் எல்லாம். அவனே அதான் அவமானப்பட்டான். சொல்றேன். அடுத்த நாள் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் யாரோ வாங்குனானே இதே மாதிரி யாரோ டிஎம்கே ஐடி விங்க்கே போட்டிருந்தாங்க. ம். அப்புறம் அந்த பொண்ணு ஒண்ணு வந்து சிஎம் எங்க நான் பார்க்கணும்னு குதிச்சுதே கடைசியில அது அதுங்களுக்கும் போலீஸ் டிராமா. ரிப்ளை அதுக்கு பண்ணியிருந்தாங்க. போலீஸே ரிப்ளை போட்டிருந்தாங்க. இல்ல இப்ப அவங்களே பண்றாங்க. அதே மாரி இவன் இடும்பை கார்த்திக் வந்து இன்னைக்கு ஏதோ போட்டிருந்தான். ஆ இங்க வந்து பவர் கட் அப்படின்னு. நீ கன்சியூமர் நம்பர் ஆமாமா. குடுப்பா அப்படின்னு அக்டோபர் நம்பர் ஆமா, கூட எந்த ஏரியா ஆமா, ஆமா. இல்லைங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ ஈபி வந்து ஆக்டிவா நான் இந்த அளவு பார்த்ததே ஆக்டிவா இல்லைங்க. இருந்தது சத்தியமா ஆமா. பார்த்ததே கிடையாது. என்ன ஆ ஆக்டிவ் அதுவும் சோ அது சும்மா ட்விட்டர்ல கரெக்ட். மட்டும் ஆக்டிவ் இல்லை நிவி. இவங்க ஃபீல்டுக்கு போய் அதை ஒர்க் அவுட் பண்ணி அங்க முடிஞ்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா. அப்புறம் அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோவையும் அப்லோட் பண்றாங்க. அந்த ஜியோ டேக் போட்டோ டேக்கோட போடுறாங்க. எந்த லொகேஷன்ல எடுத்தது அப்ப என்ன டைம் இத அதோட போடுறாங்க. கோஆர்டினேட்ஸ். கரெக்ட். இத பேச மறந்துட்டோம். எவ்ளோ ரவுடிஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா. நிறைய பேரு இதெல்லாமே அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆமா. இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்காங்க நிறைய பேரு. ஓகே. நான் ஹிஸ்டரி இப்பவே கிட்டத்தட்ட ஷீட்டர்ஸ் 1000க்கு மேல ஹிஸ்டரி அரெஸ்ட் ஷீட்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வழக்கமா வந்து என்ன சொல்றது சரித்திர குற்ற பின்னணி இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசா வந்து கிரைம் பண்ணுவாங்க பண்ணக்கூடிய இதுல நான் கெப்பாசிட்டியில இருக்கிற இன்னொரு விஷயம் ஆளுங்களையும் அரெஸ்ட் சொல்லணும். கரெக்ட். இந்த கோயம்புத்தூர் விஷயத்திலேயே அவங்க இன்னுமே சூலூர்ல இப்பதான் 2 இயர்ஸ் முன்னாடி 67 crores ஸ்பெண்ட் பண்ணி கேமரா போட்டானுங்களாம். சிசிடிவி போட்டானுங்களாம். அதுல பாதி பண்ணாங்க. ஒர்க் பண்ணலையாம். அதனாலேயே கொஞ்சம் குழந்தைய கண்டுபிடிக்க டிலே ஆயிருந்திருக்கு. ம். இதுவும் நடந்திருக்கு. அவனுங்க வந்துட்டானுங்க அதுக்குள்ள நம்மள சொல்றது. இப்பதான் இல்ல தெரியுது. இவன் கண்ணுக்கு தெரியுது. இல்ல நிவி இல்ல ஒரு கொஞ்சமாவது மக்கள் யோசிப்பாங்கல்ல. 5 வருஷம் இத்தன கொலை, 14 நாள் 40 இந்த மாரிதாஸ் பாருங்க கவுண்டவுன் மாரி போட்டுக்கிட்டே இருக்கான். டேய் இத்தன நாளும் நடந்ததுடா. நீங்க பண்ணி வச்சுட்டு போனது தான்டா. நேத்து தான் விதை அதாவது போட்டு செடி வச்சிருக்கோம். வளர்றதுக்கு கூட விட மாட்டேன்னா, நீங்க பண்ணி வச்சுட்டு போனது தானே எல்லாமே இத்தனையும். நான் ஒரு சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க எங்க வண்டி கொஞ்சம் இதா இருக்கு டேமேஜ் ஆயிருக்கு. நாங்க அதை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு போய் வங்கியில கடன் வாங்கி அது எல்லார் தலையிலயும் கட்டி எங்க ஊர் தலையில தான் கட்டுறீங்க. சரியா? அந்த வண்டிய ரிப்பேர் பண்ற பேர் வழின்னா அந்த காசெல்லாம் தூக்கி உங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அந்த வண்டியை இன்னும் ஓட்டையாக்கி புதுசா வந்தவங்க கையில கொடுத்துட்டு இவன் சரியா ஓட்ட மாட்டேங்கிறான்னு சொல்ற மாதிரி இருக்குது இந்த கதை. ஒரு அரசு இயந்திரத்தை எந்த அளவு டேமேஜ் பண்ண முடியுமோ, நிதி நிலவரத்தை எந்த அளவுக்கு சரிக்க முடியுமோ சரிச்சு அந்த ஸ்டேட் எக்கனாமிக்கலி வீக் ஆக்கி புதுசா வர்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் கையில கொடுத்துருக்கீங்க. ஹி இஸ் நாட் ஈவன் டூயிங் இஸ் பெஸ்ட். ஹி இஸ் மோர் தென் தட். அவர் 15 நாள்ல அவர் அச்சீவ் பண்ணதெல்லாம் நீங்களே பண்ணிருக்கீங்களாங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க மக்கள். இதுதான் உண்மையாலே மக்கள் கேட்கறது. இவங்க மக்கள்னு கொஞ்ச நேரம் முன்னாடி யாரோ கரெக்டா சொன்னாங்க. மக்கள்னு இவங்க சொல்றது வந்து திமுக காரனா அதிமுக இருக்கானுங்களானே தெரியல. அவனுக்கு என்னன்னு தெரியல. ஈஸ்வர் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு அதிமுகன்னு திரியிறான்.
எடப்பாடியே அவ்வளவு பேசுனது கிடையாது, அவன் பேசுறான். சொன்ன மாதிரி அதான் திமுக காரங்க வந்து அவங்களே அவங்கள மக்கள்னு டேக் பண்ணிக்கிறதும், அவர் வந்து அரசுக்கு எதிராக கேள்வி கேளுங்க, எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்கு, ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அப்படிதான் அதுதான் டெமோக்ரஸி. ஆனா சும்மா அவதூறு பரப்பிட்டு ஒருத்தரை எதிர்க்கணுமேங்கிறதுக்காக இந்த தலைவர் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வந்து அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வம் கிடையாது. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு வந்து இந்த பகுத்தறிவெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க, இந்த டாபிக் எல்லாம் அதான் இன்னைக்கு வந்தாங்க அசிங்கமா நிறைய அருவருப்பா பேரு. இருக்குது. உங்ககிட்டயே பேச்சு சுதந்திரம் இல்லையா சார்ட்டடா? நான் தான் போட்டு விட்டேன். அவன்லாம் பேசணும் என்ன, அது பாதி வீடியோ கூட நான் தான் நீ கேட்கல. பேசக்கூடாதுன்னு சொல்லடா, என்ன அவதூறுங்கிறது மீனிங் தெரியுமா? ஆஹ் அவனுங்களுக்கு பேசுறதும் அவதூறு ஒண்ணுதான் நிவி. சரி, அதனால அவங்களுக்கு பிரிச்சு அதான் பாக்குற அறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. ஆனா அதான் பகுத்தறிவாளர்கள் கேட்டேன். மாதிரி பேசிப்பானுங்க. கரெக்ட் தான். அப்புறம் தான் பாருங்க இன்னைக்கு போட்டிருக்காங்க, ஒரிஜினல் டிஎம்கே பேக்கா அவதூறு பறக்கணும்ல இது. டேய் நீ பண்ணது பூரா நீங்க தான்டா, கண்ணாடியை பார்த்தாடா பேசுறீங்க அப்படின்னு. இல்ல, இது எனக்கு என்ன, யாருக்காக இவனுக்கு இந்த டிராமா போடுறானுங்க? இவனுக்கு இப்படிதான் உலகத்துக்கே தெரியும். மக்கள் இவனுங்களை அதனாலதான் தோற்கடிக்கவும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்க யாருக்காக டிராமா போடுறாங்க? அட்லீஸ்ட் நேர்மையா இல்லைங்க, இருக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல அவங்க இல்லையா, அதனால தாங்க தோத்துட்டாங்க நீங்க. ஏங்க, இது யூடியூப திறந்தாலே எலெக்ஷனுக்கு முன்னாடி யூடியூப திறந்தாலே வந்து வந்து நிப்பானுங்க முன்னாடி. சனியம் முடிச்சவனுங்க, எதையுமே நம்மளால ரெஃப்ரெஷ் அடிச்சாலும் திரும்பி திரும்பி வந்து ஆஹ் நிப்பானுங்க. ஹரி இது அதான் உடன்பிறப்புகள்கிட்ட இவனுங்க கேட்டிருந்தாங்கல்ல, அந்த உடன்பிறப்புகள் அந்த வெப்சைட் எல்லாம் போட்டு சப்பா. நான் கூட நினைச்சேன் கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் அதான் போட்டேன், யூடியூப்ல ஓவரா ஆட் கொடுத்தனாலதான் தலைவரை தோத்துட்டோம் அப்படின்னு போட்டேன். சரி இதுல பேசுங்க, வேற மத்தவங்க ரஜினியை எல்லாம் பேசுங்க. இல்லதான் ஆனா ரஜினியை கூட்டுறது, நான் கமலை நினைச்சேன் கூட்டுறது. ஆமா நான் நினைச்சேன் சரி சிஎம் ஆகிட்டாரு, இனி இனி ரிலீஃப்டு போல அப்படின்னு நினைச்சா, இப்பதாங்க இதுக்கு மேல வேலை வைக்கிறானுங்க. அந்த பாவிங்களா, இல்ல, தூங்கவே முடியாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல யார் சொல்றீங்க? நான் நம்ம தான் சொல்றேன், நமக்குதான் ஒர்க்க சொல்றேன். நான் கரூர் ஆனா இன்சிடென்ட்க்கு இது அப்புறம் நாங்க முன்னாடியே சொன்னோம், இதுக்கு மேலதான் ஹெவி ஒர்க் இருக்கும் இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா நான் நினைச்சேன் இல்ல அப்போ நிவி, அப்ப மட்டும். இவங்க ஒன்னும் ஒரு சூப்பரா ஆட்சி பண்ண ஸ்டேட்டை நம்ம கையில கொடுத்துட்டுலாம் போல. நிதி நிலவரத்தை யோசிச்சு பாருங்க, கடனை டபுளாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவரு இதெல்லாம் வச்சு இதை மேனேஜ் பண்ணி இவ்வளவு தூரம் பண்றாருங்கிறதே எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து இப்போ நீங்க திடீர்னு நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றேன், சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்ட்ல இருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ள நான் தேர்வாகி உள்ள போயிடுறேன். ஆனா எனக்கு அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இவர் ஆன் ஜாப் லேர்னிங் தான் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காருங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து அந்த கரெக்ட், நம்ம கெப்பாசிட்டி, கேட்டி வாங்கி அதுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மாசம் கெப்பாசிட்டி ஆயிடும். அவர் இடத்துல நம்மளாம் இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிற அதே, அவர் சொன்னதுதான், நான் ஒன்றும் தேவதூதன் கிடையாது, நானும் மனுஷன் தான் உங்களை மாதிரின்னு சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாரு. அவரு கேட்ட அந்த ஒரு கோரிக்கையை கூட உங்களால கொடுக்க முடியா? சரி, எதிர்கட்சிக்காரன் கொடுக்க மாட்டான், அவன் தோத்துட்டான், அதுவும் நம்ம கிட்ட தோத்துட்டான், அவனுக்கு செம்ம காண்டே அவன் பண்றான். நம்ம பசங்களாவது அது புரிஞ்சுக்கணும்ல. சில டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா பின்னாடி கரெக்ட். வந்து அதோட ரிசல்ட் தெரியாம நீங்க வந்து இப்போ எடுத்துட்டாங்கன்ட்டு அதை நீங்க கோச்சிக்கிட்டு பண்றதுல வந்து எந்த அர்த்தமும் இல்லை. எனக்கும் காண்ட் ஆகுதுதான், தப்பான ஆள் தான், ஓகே ஃபைன், வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இது இது இன்னும் தப்பான ஒரு, இந்த இன்னைக்கு எடுக்கிற முடிவுனால தப்பான ரிசல்ட் என்னைக்காவது வருதுன்னா அன்னைக்கு கேள்வி கேளுங்க, நானும் உங்க கூட சேர்ந்து கேள்வி கேட்கிறேன். ஆனா அது கண்டிப்பா வராது, அந்த அளவுக்கு போக விட மாட்டாங்க, அடிச்சு சொல்றேன். அவரு ஒரு இது ஐ மீன் சிஎம்மா இது பண்ண ஓட்டு எடுத்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் டெய்லி போறாங்க, ஒர்க் பாக்குறாங்க, எல்லாமே நடக்குது. அப்புறம் நான் நினைச்சேன் அவரு கரூர் வேலையை இன்சிடென்ட்க்கு டெய்லி அப்புறம் பார்த்துட்டே இருக்காருங்க. ஆஹ் அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் அதான் அட்ரஸ் பண்றாரு, இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் கரெக்ட். இருக்காரு. இன்னைக்கு கூட போலீஸ் மீட்டிங் நடந்தது, ஆலோசனை நடத்தினாங்க லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் பத்தி. செகண்ட் மீட்டிங் ஆமா நடந்திருக்கு இந்த 15 மார்னிங்கே டேஸ்ல. நடந்துச்சு. ஆமா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே 2வது தடவை. அதுதான் நடந்தது. அவர் பதவியேற்ற முதல் கரெக்ட். மீட்டிங்கே அதுதான் நடந்தது. இந்த 15வது நாள்ல திரும்பியும் அந்த ஆலோசனை. இந்த மாதிரி எத்தனை ஆலோசனை நீங்க போன ஆட்சியில் நடந்து பார்த்துருக்கீங்க? அதாவது சட்ட ஒழுங்கு பீக்ல இருக்கும், என்ன சொல்றது, சட்ட ஒழுங்கினம் வந்து பீக்ல இருக்கும். அவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும். டெய்லி ஒரு டாபிக் நம்ம ஸ்பேஸ்ல பேசுவோம், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்க, நம்ம ஆளுங்க எல்லாருக்கும். டெய்லி ஒரு டாபிக். இப்போ நேற்று பேசின டாபிக்கை நம்மளே மறந்துடுவோம். ஏன்னா இன்னைக்கு எந்திரிக்கும் போதே தெரியும் நீங்க ஏதோ புதுசாக நடந்திருக்கும்னு ஷோர் ஷார்ட்டா ஆமா நீங்க எந்திரிக்கலாம், அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. மார்ச் மாசம், அதான் அந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, மார்ச் மாசம் இது மட்டும் 120 இன்னைக்கு கேஸ். இன்னைக்கு இன்னைக்கு எங்க பெட்ரோல் பம்ப் போட்டாங்கன்னு பார்த்தோம்னா, அதுவும் வந்து அந்த பொண்ணு தொண்டாமுத்தூர், லவ் பண்ணல சொல்லி தொண்டாமுத்தூர் அதுவும் புடிச்சிட்டாங்க அந்த பையனை. ஆனா அந்த நியூஸ் புடிச்சிட்டாங்க. வெளியே வரல. அது வரல, வெளியே வரல. இல்ல, இதுல போட்டாங்களே பாலிமர்ல, நான் பார்த்தேன்.
இல்லைங்க இங்க ஸ்பேஸ் ஐ மீன் எக்ஸ்ல எங்கேயுமே வெளியே வர மாட்டாங்க. போட்டது புடிச்சது மட்டும்தான் போட்டதா வருது. புடிச்சது. புடிச்சிட்டாங்க. அது ஆமாமா. ஆமா ஆமா ஏங்க அது வருது. நியூஸ்லயே வந்துட்டு அவன் யாருன்னு போடுறாங்கன்னா ஆல்ரெடி போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சுதாங்க நியூஸ்க்கே வருது. அவன் யாருன்னு நியூஸ் வரும்போதே என்னன்னு வருது, அவன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணா அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு வீட்டுல பெட்ரோல் பம்ப் போட்டான், இவ்வளவுதானே. அதை தெளிவா தானேங்க நியூஸ் கார்டே போடுறான். அப்ப போலீஸ்க்கு தெரியாதா? அது யாருன்னு நீங்க அது குற்றவாளியை கரெக்ட். ஆமா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும், அரெஸ்ட் பண்ண டைம் எடுக்காது. அப்போ நியூஸ்லயே வந்து அவன் யாருன்னு போட்டு சிசிடிவில தெளிவா வரும்போது அது ரொம்ப ஈஸியான ஒரு அரெஸ்ட். மோரோவர் வந்து இங்க வந்து இந்த பெட்ரோல் பாம் கல்ச்சர் வந்து பல வருஷமா கோவையில இருக்கு. அது மத்தவங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கலாம். அதனால இங்க நீங்க கோவையை பத்தி தெரியாத சில பேருக்கு நான் சொல்றேன். நீங்க கோவை வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில பெட்ரோல் தர மாட்டாங்க இங்க. இது மற்ற சிட்டிஸ்ல இருக்கலாம், பட் இங்க இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். இதுவும் ஒரு ரீசன். இது வந்து இது அடிக்கடி இந்த மாதிரி அங்கங்க நடக்கும். இது பல வருஷமா நான் காலேஜ் படிக்கிற டேஸ்ல இருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, எங்க ஏரியால கூட நடந்திருக்கு. ஸோ அந்த கல்ச்சர் இங்கே கிடையாது. நீங்க வாட்டர் பாட்டில் வந்து எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டு வந்து பெட் பாட்டிலில் பெட்ரோல் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. எந்த பங்க்லையுமே தரமாட்டாங்க. அது இங்கே ரூல், இந்த சிட்டியோட ரூல் அது. சில சிட்டி சென்னையில் எப்படின்னு எனக்கு தெரியல, மற்ற சிட்டிஸ் இருக்கலாம், இந்த மாதிரி சில சிட்டிஸ் இருக்கலாம். அது அந்தந்த சிட்டிக்கான ஒரு நேச்சர் இருக்கும்ல, இங்கே வந்து தரமாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தன் வந்து பண்ணிட்டு போறான்னா அதான் இதனால தான், இந்த ரீசன்னால தான் தராமல். இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. தவறு, அவன் பண்ணது தப்பு. அவன் ஏதோ அவன் பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ணுறான். ஆனா அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கல அரசாங்கம். இதையும் பேச மாட்டேங்கிறாங்க யாரும். ஏன் அன்னைக்கு இந்த இந்த குழந்தை, இந்த 10 வயது சிறுமிக்கு வந்து சூலூர்ல நடந்த மாதிரியே இன்னொரு குழந்தைய வந்து கடத்தணும்னா 5 மணி நேரத்துல அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இந்த பேரண்ட் முன்னாடி. அந்த பேரண்ட் அவ்வளவு புகழ்ந்து குழந்தை பேசுறாரு கை குழந்தைய. போலீஸ. ஆமா அவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு. இன்னொரு போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ணன் வந்துட்டு ஒரு பிறந்த குழந்தைய வந்து கழிப்பறையில போட்டு போயிட்டாங்க. அதை தூக்கிட்டு ஓடி வர்றாரு ஐசியூக்கு. அவரு அப்படியே வீடியோ வருது, தூக்கிட்டு ஓடி போறாரு, ஐசியூக்குள்ள ஓடுறாரு. அவரு ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணல, எதுவும் வெயிட் பண்ணல, அவரே வண்டியில எடுத்துட்டு கையில சுமந்துக்கிட்டு ஓடுறாரு. பிறந்த குழந்தைய கையில சுமந்துட்டு ஓடுறாரு. இதெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க? போன ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு விஷுவல் நீங்க பார்த்துருப்பீங்களா? ஒரு போலீஸ் இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு கான்ஸ்டபிள் அண்ணன் தூக்கிட்டு ஓடுறாரு அவரு. இப்ப இந்த திருச்சியில நர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணாங்கல்ல, போராடினாங்கல்ல, அப்போ நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர் வந்து போய் பொறுமையா பேசுறாரு. நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாங்க அந்த பொண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை பண்ணி கணிஞ்சிட்டாங்க. பட் அவர் வந்து பேசினாரு. இந்த மாதிரி எங்கேயாவது அமைச்சர் போய் போனா இவனுங்க எல்லாம் போனா என்ன பேசுவாங்க? திட்டுவானுங்க, மிரட்டுவானுங்க. அதெல்லாமே இதெல்லாமே பாசிட்டிவ் சைடு இல்ல, இதெல்லாமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னன்னா, சரி அந்த கரூர் இன்சிடென்ட் அப்போ ஆரம்பிச்சது. டெய்லி டே அண்ட் நைட்டா அப்படியே போச்சு. அப்புறம் சரி எலெக்ஷன் வரைக்கும் தான், அப்புறம் ஜெயிச்சிருவோம். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சது. சரி அப்பாடா அண்ணா சிஎம் ஆயிட்டாரு, ஓகே இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுக்கு மேல இனிமேல் இது இந்த நீங்க ஆனா தலைவா படத்துல சொல்ற மாதிரி ஒரு வழிப்பாதை உள்ள வந்து திரும்பி போக முடியும். ஆனா நீங்க அப்படி நினைச்சீங்க பாத்தீங்களா? என்ன நீங்க சத்தியமா சும்மா நீங்க ஐயோ. கொஞ்ச நெஞ்ச பேச்சு பேசியா ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க. ஊரு புறா உங்களுக்கு வச்சிருந்தோம் சும்மா. நீங்க ஆனா அப்படி நினைச்சிருக்கீங்கன்னு நினைச்சாதான் எனக்கு, உங்களை நினைச்சா பாவமா, இவ்வளவு இன்னசென்ட்டா நிஜமா நான் இருக்கீங்களே. அப்படிதான் நினைச்சேன். இவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருக்கீங்க. நானும் விக்னேஷ் ப்ரோல ரெடி ஆயிட்டோம் ஒரு பாயிண்ட்ல. ரைட்டு விக்னேஷ் ப்ரோ எனக்கு காரமாட நீங்க அப்படின்னு நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தோம். கேஸு கோர்ட்டு எல்லாம் ரெடியா இருந்தோம் நாங்க. அந்த அளவுக்கு இது இல்ல அது இருந்துச்சு. நான் ஜெயிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கன்ஃபார்மா. அப்புறம் வந்ததுக்கு அது அப்புறமும் சரி விட்டுருவானுங்கன்னு பார்த்தா, அந்த 10 நாள் சிஎம் ஆவாங்களா மாட்டாங்களான்னு அப்ப நான் இருந்து டென்ஷன்லயே வச்சிருக்கானுங்க. எப்பா சாமி. சரி வாங்க விக்னேஷ் பேசலாம். ப்ரோ, ஓகே. நீங்க வருவீங்கன்னு தெரியும். கேக்கல. டெய்லி நாங்க அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றோம். ஆனா நல்ல வேலை நாங்க மட்டும், நமக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதான். என்ன விக்னேஷ் ப்ரோ, நம்ம தோத்து இருந்த அங்க ஜெயிலுக்குள்ள இருந்து அலெக்ஸ் பேஸ் ஜாயின் பண்ணிருப்போம். அவனாலே முடியாது, அவன் தானே உள்ள உட்காந்துப்பான். அவன் அங்க இருந்து ஹோஸ்ட் பண்ணுவான். அவன் பிளாக்ல இருந்து அந்த போன் வடச்சென்னையில மாதிரி அந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பான். அங்க இருந்து எடுத்து ஸ்பேஸ் போடுவான் அலெக்ஸ். உன்னை புடிச்சு உள்ள வச்சா நீ ஸ்பேஸ் ஆட ஹோஸ்ட் பண்ற திரும்பியும் அப்படின்னு. ஹலோ ஓவர் அலெக்ஸ் ஐயா நான் இல்லைங்கயா, சுரேஷ் தான். அது நடந்திருந்தா என்னுடைய ஜெயில் வார்டனா சீமான் இருக்குன்னு எனக்கு கோரிக்கை.
அலெக்ஸ் எல்லாம் சொல்றோம், ஐயா என் அக்கௌண்ட்டை பாருங்க, வெறும் எலிவேட்டட் வீடியோ தான் இருக்கும். அங்க சுரேஷ் வந்துருவாரு, அவரை பிடிக்கும் முதல்ல. நான் வெறும் இல்ல இல்ல துரந்தர் இதுல fan. இல்ல இல்ல சுரேஷ் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல சுரேஷ் எல்லாம் தெரியாதா பேருக்குதான் சிக்கிங் காரி அவன் கைய விட ட்வீட் போடுறேன் நீ மத்தது எட்ட உடனே அவன். ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ தான் கொஞ்சம் ஈஸி தான். அது விக்னேஷ் விக்கி ப்ரோல ஓட விட முடியாது. இல்ல இல்ல அவர் யாருன்னே தெரியாதுன்றது இதுதான். நான் விக்னேஷ் சொன்னேங்க அதான். இல்ல இல்ல சென்னை போர்ட்ல கப்பல் மேல காலை வச்சுட்டு சுத்திய வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சுரேஷ் ப்ரோ போலீஸ் அந்த கண்ணாடி கொடு கண்ணாடி மாட்டி பாப்பானுங்க. இதே டிபி தான் இதே டிபி தான் முடுங்க அவனை. சார் வரமாட்டான் சார், கீர்த்தி செட்டி இருக்காங்க சொல்லு உள்ள கூப்பிட அவனை. ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, அண்ணன் மட்டும் வரலன்னா இல்ல கமெண்ட்ல வந்து ரொம்ப நேரமா ஒருத்தர் டிராகன் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க மேலேயே குண்டாஸ் போட்டவருக்கு சுப்பீரியர் போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அந்த சுப்பீரியர் போஸ்ட் சிஎம்முக்கு மேலேயா சிஎம்முக்கு கீழேயா யோசிச்சுக்கோங்க, காமா யோசிங்க, உங்களுக்கு புரியும். ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோம். இல்ல நம்ம ஆளுங்க செலிபிரேட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க தான் முடியும். எனக்கும் வந்து அந்த போஸ்டிங் கொடுத்ததுல உடன்பாடு இல்லதான். பட் ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஆன்டி கரப்ஷன்றாது அந்த விங்கே வேற, அது புரிஞ்சுக்கோங்க. நாங்க எதுக்கு கொஞ்சம் சவுண்ட் விட்டோம்னா ஹி இஸ் அ கரப்டட் ஆஃபீஸர்னு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அண்ணா வந்து ஒரு டிசிஷன் எடுத்துருக்காருன்னா we have to respect him. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம சொல்றதுக்காக அண்ணா ஒன்று இறங்கி போகும். அது பேப்பர்ல இருக்கா, அவர் மேல கேஸ் ஏதாவது இதாகி இருக்கா இது வரைக்கும் ஹிஸ்டரி ஏதாவது? ஹரி நம்ம அப்புறம் பேசுவோம் அதை பத்தி, ஓகேவா? ஓகே ஓகே. இல்ல அதான் அதனாலதான் கேக்குறேன், அந்த ஒரு இது இல்லாதப்ப நம்ம அதுக்காக நீங்க உடனே நம்ம பசங்க மேல குண்டாசு விடுமா? ஏன்டா டேய் ஆளுங்கச்சிரா நீங்களா, என்னடா இருக்கிறீங்க? யாரா நீங்க? டேய் எதிர்கட்சியில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நேத்துலாம் டர் விட்டுச்சுடா. ஆமா இன்னைக்கு ஸ்பேஸ கட் பண்ணிட்டு ஓட்டானுங்க. ஸ்பேஸ் ப்ரோ ஸ்பேஸ கட் பண்ணிட்டு ஓட்டானுங்க. நம்ம அந்த அறிக்கை விட்டோம்ல, ஆமா பேசுங்கடா அவதூறு பேசுறீங்கன்னு ஓடிட்டு இருந்த ஸ்பேஸ அப்ரப்டா கட் பண்ணிட்டு ஓட்டானுங்க. இல்ல ஆனா நம்ம ஆள் இப்படி இருக்கும் இல்ல, இப்படி இருக்கும்போது இப்படி பயப்படுறானுங்க. ஜெயலலிதா மாதிரி ஏதாவது ரிசைன் போடுறாங்க போயிட்டா முடிச்சிருக்கும். சில ஐடியில ரொம்ப அறிவார்ந்த ட்வீட். அது ஏன்னா அண்ணன் இன்னும் வந்து பேசல, இன்னும் வந்து 2 வாரம் தான்டா ஆகுது. பேசிக் ஓகேவா? நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா மினிமம் 3 to 6 months எடுத்துக்கும் அந்த வேலையோட தன்மை புரிஞ்சு நீங்க அந்த ஸ்பீட் எடுக்கிறதுக்கு. நீ என்னதான் மேனேஜரா இருந்தாலும் சரி ஓகேவா, மினிமம் 3 months எடுக்கும். ஸோ இட்ஸ் நியூ டு அஸ் ஓகேவா. நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னென்ன பிரச்சனை இங்கே போயிட்டு இருக்குன்னு பண்ணணும். ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் வேற ஆரம்பிக்கணும், அடுத்தது எம்எல்ஏ தூக்கணும், 1008 வேலைக்கு இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆகணும் கவர்மெண்ட், இன்னும் அதெல்லாம் முடியணும். 6 months டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் அவனுங்க துண்டை காணும் துடிய காணும் ஓடுவானுங்க. ஆல்ரெடி வெளியே வந்தாச்சு, செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் நிறைய வெளியே வந்துருச்சு, வருது எல்லாம் வெளியே வருது. இப்பதானே 3வது வாரம் ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. மே 10 இன்னைக்குன்னா மே 25, எக்ஸாக்டா 15 நாள். 15 நாள் என்னடா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க? அதெல்லாம் தப்பு. நீங்க என்னதான் சரி, அவ்வளோ சீக்கிரம்லாம் எவ்வளோ ஒர்க் போயிருக்கு, எவ்வளோ நல்லது நடந்திருக்கு. இப்போ டிவிலாம் சொன்ன மாதிரி அவ்வளோ வேலை போயிருக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்து போட மாட்டாங்க. நம்ம ஐடிவிங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, நம்ம தான் கொஞ்சம் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல இன்னும் புதுசா ஃபீல் பண்றீங்க, 2.5 வருஷமா அப்படிதானே பழக்கம். இல்ல சி நம்ம போடுறதுக்கும் ஐடிவிங்கன்னு ஒன்று இருந்து அவங்க போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. வரும் அதுவும் பொறுமையா வரும். நேத்து ஒரு நாள் தான்டா கையில கொடுத்தாங்க பவர் எங்களுக்கு, ஒரே ஒரு நாள் தான். அதுக்கே துண்டை காணும் துணியை காணும், நான் 1 மாசம் வரமாட்டேன் 2 மாசம் வரமாட்டேன்னு ஓடிடுவாங்க. அததான் நான் சொல்ல வந்தேன். ஒருத்தன் ட்வீட் போட்டு ஒரே ஒரு நாள் பசங்களா இறங்குங்கன்னு சொன்னாங்க. நேத்து ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு ட்வீட் தான். அவனால ஒன்னும் புடுங்க முடியாது. இல்ல நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. சி நம்ம வந்து ப்ராப்பர் கிரிட்டிசம் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு மூவ் ஆகலாம் தான் நம்ம இதான் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா உட்காந்து சுரிஞ்சிக்கிட்டு பழைய வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு
தேவையில்லாத விஷயம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா அடிதான் வாங்குவானுங்க. அடி தாங்க முடியாம போயிட்டு எங்களை யாரும் காப்பாற்ற மாட்டுறாங்க கத்துனாங்கன்னா உடனே வந்து நாங்க வந்து அப்படின்றாங்க. ஒன்னும் புடுங்க ஆனா முடியாது. எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சுரேஷ் ப்ரோ. நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம கிட்ட அடி வாங்கினானுங்க, நம்ம ஆளுங்கட்சியாகி நம்ம கிட்ட அடி வாங்கினானுங்க. நம்ம அதுதான் அடி சொல்றேன் வாங்கிட்டே டேய். அளவு எடுத்து சுத்த மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதே அடிச்சு ஓட விட்டோம்டா நம்ம. இப்ப ரொம்ப ஆளுங்கட்சிடா. யோசிச்சு பாருங்கடா அவங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு. நம்ம பசங்க யாருமே அந்த அளவுக்கு இறங்கல. ஓகேவா? கேவலமா அவங்கள மாதிரி இறங்கவும் மாட்டானுங்க. இதுதான் வந்து நல்ல வளர்ப்புன்றது. அவனுங்களாம் கீழ்த்தரமானவனுங்க. அவனுக்கு வந்து எல்லாமே பாலிடிக்ஸ் தான். ஒரு குழந்தை இறந்தது அதை கன்சர்ன்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதை பத்திலாம் அவனுக்கு யோசிக்கவே மாட்டானுங்க. ஒன்னா நம்பர் பொறுக்கிங்க அவனுங்க. அது எப்படி பாலிடிக்ஸ் ஆகி எப்படி உங்களை வந்து கேவலப்படுத்தலாம் தான் பார்ப்பானுங்க. அது வந்து டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் அவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்களும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் கற்றுக்கணும். வேறு வழி கிடையாது. இறங்கிட்டீங்க, பேட்டில் இறங்கிட்டா நீங்களும் சோல்ஜர்ஸ் தான். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஆமா, நம்ம கொஞ்சம் காமா இருக்கலாம். நம்மளும் வந்து ரொம்ப இது பண்ண தேவையில்ல. மேபி அருணுக்காக பசங்க இறங்கி, ஏன்னா அருண் வந்து என்னாச்சுன்னா அப்போ நம்ம ஆதவும் பேசியிருக்காரு. நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்து அதை பண்ண வச்சிருக்காங்க. ஓகேவா? பட் இப்போ எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இது முட்டுன்னு சொல்ல முடியாது. வேற வழியும் கிடையாது. எப்படின்னா இது ஒன்றும் நிரந்தரம்லாம் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் 6 monthsல கூட தூக்கலாம். ஓகேவா? எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. சிஎம் போஸ்ட்டை தவிர எது வேணா இலாக்கா யார்லேருந்து எல்லாமே மாறும். அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளாம் பார்த்தது தான். ஸோ இப்போதைக்கு இது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வருது பார்ப்போம். 2வது சவுக்கு சங்கரை வெளியே விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அவனும் கடிப்பான். அவனுக்கும் அருணுக்கும் ஆகாது.